ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் வாயை விரிவாய் தர, அதை நான் நிரப்புவேன். இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்காக ஓடணும்னா மாம்ச பலத்தினால முடியாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால நிரப்பப்பட்டதான். எலியா எப்படி தன் அறையை கட்டி கொண்டு ஆகாபின் ரதத்துக்கு முன்னாடி ஓடினானோ, அதே போல நீங்களும் நானும் ஓட வேணும்னா ஒரு எலியாவின் அபிஷேகம் இந்த கடைசி காலத்துல உங்களுக்கு எனக்கும் அதிகமாய் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இது கர்த்தர் நிரப்பப்படுகிற நேரம். ஹல்லேலூயா. வாஞ்சியோடு ஆண்டவரே என்னை நிரப்புங்க நிரப்புங்க என்று சொல்லி ஹல்லேலூயா வாஞ்சியும் தாகமா இருக்கிற ஒவ்வொரு மேல கர்த்தர் இந்த வேளையில கையை வைக்க ஆசைப்படுறாரு. அநேகருடைய நாவை கர்த்தர் இந்த நாளிலே ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை நிரப்புங்க. இந்த நாளின் ஆராதனை ஒரு வித்தியாசமான ஆராதனையா இருக்கணும் ஆண்டவரே. நான் வழக்கமா வந்துட்டு போன ஆராதனையா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு வித்தியாசமான ஒரு ஆராதனையாக இந்த நாளை மாற்றுவீராக. வாஞ்சையும் தாகவுமாய் ஆண்டவரே இப்படி சமூகத்துல உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே என்னை நிரப்புங்க. இப்படி ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க நாவை கூட தொடுங்க. உம்முடைய பாஷையை பேசும்படியாய், உம்மோடு கூட உறவாடும்படியாய், புது புது வார்த்தைகளை பாஷைகளை பேசும்படியான கிருபையப்பா எங்க நாவல கர்த்தர் வைப்பீராக. Fill us Lord. ஆண்டவர் இருந்த வண்ணமாகவே நான் இருக்க விரும்பலே. புது திராட்சரசம் ஊற்றப்படுகிற நேரம், துருதிகள் புதிதாக மாற்றப்படுகிற நேரம். கர்த்தர் அநேக துருதிகளை புது துருதிகளாக மாற்றி அதற்குள்ளே புது ரசத்தை வார்க்கிற நேரம். Thank you Lord. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், தாகத்தோடு வாஞ்சியோடு பார்க்கிற ஒவ்வொரு ஆத்துமா மேலும் ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த மாலை வேளையில இந்த பெத்தேல் சபையில ஊற்ற வாஞ்சியா இருக்கிறார். Thank you Lord. Thank you Jesus. Receive. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. அந்த ஒரு அபிஷேகத்தை இந்த மாலை வேளையில வாஞ்சிக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே நீங்க ஊற்றுகிறதுக்காய் Thank you Jesus. Thank you Lord. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துறோம். Thank you Jesus. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஆண்டவரே இது ஆவி பொழியப்படுகிற நேரம், ஊற்றப்படுகிற நேரம். Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி ஹல்லேலூயா அந்த மகிமையை மகிமைப்படுத்தி விட்டு அந்த அபிஷேகத்தால கர்த்தரை நிரப்பும்படியா அந்த வேளையில ஒப்பு கொடுத்து Thank you Jesus. ஆமென். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. ஹல்லேலூயா. ஆமென். பின்மாரியாக இன்று ஓ mighty God. ஓ தாரஷேகே தாரமாதானலா. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க, மரித்த யாவையும் உயிர்ப்பிக்கிற அந்த உன்னதத்தின் ஆவி ஆண்டவர் let it flow. ரேகாதா சேனாரதா. ஓ உம்முடைய வாய்களை திறந்து அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்னை அபிஷேகம் ஹல்லேலூயா ஊற்றப்படட்டும். let it flow. இந்த இடத்துல அசுத்த ஆவிகளுக்கு இடம் இல்லை. ஆமா ரே தேசேகமா ராகாலா தாரா ஷேதேனே. ஓ mighty power in the name of Jesus. எல்லா பொல்லாத அசுத்த ஆவியின் கிரியைகளும் பாவ சாப கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படட்டும். Let the spirit of deliverance ஊற்றப்பட வேண்டுமே, ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஓ mighty 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 God. ஓ ரேகாதா சாமாரா தேரே. mighty presence ஆண்டவரே. பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே, ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும்.
வாஞ்சையும் தாவளமா இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமா மேலும் அப்பா உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும். புதிய பாஷைகள் புறப்பட்டு வரட்டும். புதிய பாஷைகள் புறப்பட்டு வரட்டும். இயேசுப்பா நன்றி. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. இயேசுவின் ரத்தம், blood of Jesus Christ பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. Hallelujah. Thank you Lord, we are receiving. ஆண்டவரே நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஓ நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால ஆவின் இரத்தத்தரியான அபிஷேகத்தை. எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் இரத்தத்தினால எலிசாவின் மேல் ஊற்றப்பட்டதோ அதே போல ஆண்டவரே இரத்தத்தரியான அபிஷேகத்தை இந்த வேளையில பெற்றுக்கொள்ளுகிறோம். We are receiving, hallelujah, in the name of Jesus Christ. We are receiving in the name of Jesus Christ. Hallelujah. ஆண்டவரே வாய்களை திறந்து உம்மை துதிக்கிறோம். எங்க வாய்களை திறந்து உம்மை துதிக்கிறோம். We worship you, worship you, worship you, worship you, worship you Lord. Hallelujah. Let the spirit flow in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால ஒரு அக்கினி கடந்து வருவதாக, ஒரு அக்கினி கடந்து வருவதாக, ஒரு அக்கினி கடந்து வருவதாக. Receive in the name. Oh la dara sekere. Thank you Jesus. எங்களை நிரப்புகிறதுக்காய் நன்றி. எங்க வாழ்க்கையில் ஒரு புது பலன் உண்டாகிறதுக்காய் நன்றி. Oh mighty presence, oh mighty God. Hallelujah. We worship you Lord. இன்னும் அதிகமாக நிரப்புங்க. எந்த பாத்திரமும் வெறுமையாராதபடிக்கு எல்லாம் நிரம்பி வழிகின்ற பாத்திரங்களாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. Thank you Jesus. சாத்தான் எங்க வீட்டுல இந்த சபையில நாங்க வந்து எங்களை எட்டி பார்க்கும் போதும் அவன் ஒரு தூதர் சேனைகளை காணுவார்களாக, ஒரு யுத்த வீரர்களை காணும்படியாக செய்வீராக. எங்க வீட்டுல வந்து அவங்களை பார்க்கும் போதும் அதே யுத்த சேனை எங்க வீட்டுல இருக்கும். We are warriors for Jesus. Oh mighty God. இன்னும் நாங்க குந்தி குந்தி நடக்கிற ஜாதி இல்ல. வானத்திலிருந்து அக்கினி இறக்குகிற ஜாதியாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். Mighty power in the name of Jesus. Hallelujah. We are in the receiving end. ஆண்டவரே நிரப்புங்க. எலியா எங்களை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனா அவரு ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருமானா. நாங்களும் பாடுள்ள மனுஷர்கள் தான் நோக்கி கூப்பிடுற ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கும் பொழுதும் அக்கினி இறங்க இயேசுவின் நாமத்தினால. நாங்க உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீங்க வருவீங்க. சத்துரு தோற்று போவான். பிசாசின் அரண்கள் நிர்மூலமாக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டாகும். வியாதியின் கட்டுகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறதுக்காய் நன்றி. வலிகள் வேதனைகளை நிர்மூலமாக்குகிறதுக்காய் நன்றி. போராட்டங்கள் பிரச்சனைகளை நிர்மூலமாக்குகிறதுக்காய் நன்றி. The presence of God, hallelujah, மழையை போல அக்கினியாக இந்த இடத்துல நிரப்புவீராக. Fill us Lord. Break us sadanamara. Mighty God, ஒவ்வொருவரையும் தொட்டதுக்காய் நன்றி. அநேகரை தேவன் நிரப்பினதுக்காய் நன்றி. ரெப்ளனிஷ் ஆனதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் வார்த்தையினாலே உண்டாக்கின பின்பு ஏதேன் என்று ஒரு மலையில ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். ஏதேன் ஒரு மலை அப்படின்னு பைபிள்ல இருக்குதா? அப்படின்னு பைபிள்ல இருக்கதான் சொல்றேன். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் முடிந்தவருக்கு தனியாக கேளுங்க சொல்றேன். ஏதேன் என்ற ஒரு மலையிலே ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த தோட்டத்தில் தேவன் சிருஷ்டித்த மனிதரை கொண்டு வந்து வைத்து எல்லாவித வசதிகளையும் அவங்களுக்கு கொடுத்து a place of comfort, a place of worship, a place of intimacy ன்னு சொல்லி எல்லா விதத்திலும் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த மலையிலே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி கொடுத்தார். மனிதன் பாவம் செய்ததனால அந்த மலையிலிருந்தும் அந்த தோட்டத்தில் இருந்தும் புறக்கணிக்கப்பட்டான். இதே போல பல ஆண்டுகள் கழிந்து இன்னொரு மலை, இன்னொரு தோட்டம்.
அந்த மலை முழுவதுமாக ஒலிவ மரங்கள் நடப்பட்டு இருந்தது. அதனால் அது ஒலிவ மலை என்று அழைக்கப்பட்டது. அந்த ஒலிவ மலையில ஏதேன் தோட்டத்தை போல இல்ல, இங்கிருந்த ஒரு தோட்டம் கெத்செமனே என்கின்ற ஒரு தோட்டம். இது கம்ஃபர்டபிளாக எல்லா அனுகூலங்களும் நிரப்பப்பட்ட ஒரு தோட்டம் இல்ல. கெத்செமனே என்ற பதத்திற்கு ஆயில் பிரஸ், எண்ணெய் செக்கு என்று அர்த்தம். இது நசுக்கப்படுகிற, உருக்கப்படுகிற, பிழிந்தெடுக்கப்படுகிற ஒரு இடமாக காணப்படுகிறது. ஆண்டவர் மேல பேசுறாரு, மனுஷன் பாவம் செய்ததுனால நாம செய்த தோட்டத்துல நம்மோடு கூட இருக்கிற உறவை அனுபவிக்க கூடாதபடிக்கு அவன் பிரிந்து போயிட்டான். இப்ப மறுபடியும் அந்த மனுஷனை என்னோடத்துல கொண்டு வரணும்னா somebody has to get crushed. யாராவது ஒருத்தர் நசுக்கப்பட வேண்டும், யாராவது ஒருத்தர் உருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்த போது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்னா, ஆகையால் அவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிரவேசிக்கும் பொழுது பலியும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்துங்க, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி நான் நசுக்கப்படுவது உமக்கு சித்தமானால், நான் பிழிந்தெடுக்கப்படுவது உமக்கு சித்தமானால், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புத்தக சுருளில என்னை குறிச்சு ஏற்கனவே எழுதி வச்சிட்டீங்களப்பா, ஆதி ஆகமத்திலே என்னை குறித்து எழுதி வச்சிட்டீங்களே. நான் நசுக்கப்படணும், நான் உருக்கப்படணும், நான் கசக்கி பிழியப்படணும். நான் கசக்கி பிழியப்படும் பொழுது எனக்குள்ள நீங்க கொண்டு வைத்திருக்கிற அந்த இயேசு எனும் ரத்தம் வெளிப்படும். இந்த ரத்தம் மனிதனுக்கு மீட்பை கொடுக்கும். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிமோம்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமான்களாக்குறது என்று சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கணும்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே என்ற சக்கல எண்ணெய் செக்கில அவர் தன்னை ஒப்பு கொடுத்து பிழிங்க எடுக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருக்குள்ளிருந்து வந்த அந்த இரத்தம் உலகத்தினுடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற அந்த ரத்தமாக மாறினது. ஒரு பாவம், இந்த பாவம் மன்னிக்க பாரு, அந்த பாவம் மன்னி பரல. வேதம் சொல்லுகிறது சகல பாவத்தையும் நீக்கி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னை கெத்செமனேவிலே நமக்காக ஒப்பு கொடுத்த தேவன். இப்ப இந்த கெத்செமனே தோட்டத்துல நான் சொன்ன அந்த மலை, ஒலிவ மலை, அதனுடைய அடிவாரத்தில் ஒரு தோட்டம். இந்த ஒலிவ மலையில நிறைய ஒலிவ மரங்கள் இருக்கும். சீசன் வரும் பொழுது தோட்டக்காரன் போவான். போய் இதுல இருக்கிற 3 விதமான கிரஷிங் பிரின்சிபல், கிரஷிங் கணக்கு, நசுக்கப்படுகிற கணக்கு 3 இருக்குது. ஒன்னு, நல்லா பழுத்து மெச்சூரான பழங்களை அரைக்கிறதுக்கு ஆலைக்கு கொண்டு வரணும். கெட்டு போன பழங்களை தூக்கி போடணும். பச்சையான பழங்களை, இன்னும் மெச்சூராவாத பழங்களை மரத்திலே விட்டு வைக்கணும். இந்த பச்சை ஒரு மரத்தில் அந்த சீசன் டைமில் போனால் ஒரு மரத்தில் பச்சை காயம் இருக்கும், மெச்சூரான கலர் மாறின காயம் இருக்கும், கெட்டு போன காயம் இருக்கும். இதை ஒரு மரமாக ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்றா அறுத்துட்டு இருந்தால் அவருக்கு தோட்டக்காரனுக்கு லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணுவார், அவர் மரத்துக்கிட்ட போய் லேசாக அந்த மரத்தை அப்படியே ஆட்டுவார், உலுக்குவார். என்ன ஆகும், எந்த கனிகள் மெச்சூரான நிலைமையில் இருக்கிறதோ அது தன் ஸ்தானத்தை விட்டு கொடுக்கும். அல்லேலூயா. எந்த கனி, என்னுடைய எஜமான் வந்துட்டாரு, தோட்டக்காரன் வந்துட்டாரு, இப்ப அவருக்கு நான் தேவை, அவரை போல நானும் நசுக்கப்படணும்,
நான் நசுக்கப்பட்டனா எனக்குள்ள இருந்து ஒளிவ எண்ணெய் வெளியே வரும். இந்த ஒளிவ எண்ணெய் வைத்து மருந்து செய்வார்கள், அபிஷேக தைலம் செய்வாங்க, ஆலயத்தில் விளக்கேற்ற பயன்படுத்தும். அநேக நன்மையான காரியங்களை செய்வதற்கான ஒளிவ எண்ணெயை குடிக்கிற தருணம், நான் நசுக்கப்படுகிற தருணம் வந்துச்சு. எஜமான் மரத்தை உழுக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அதுக்கு மெச்சூரான பழம் தன்னுடைய ஸ்தானத்தில் இருக்க விரும்பாகுது. அது தன்னை விட்டு கொடுத்து கீழே விடும். ஒரு மரமா தோட்டக்காரன் ஆட்டிகிட்டே போயிடுவார். பின்னாடி கூடை எடுத்துட்டு ஒருத்தர் கலெக்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க கிட்ட சொல்லி அனுப்புவார், ஆலையில தன்னை ஒப்பு கொடுக்கிற கனி எப்படி தெரியுமா இருக்கும்? மரத்துல தேடாத. ஆலையில எண்ணெயாய் மாறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற அந்த கனிகள் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ மரத்து மேல போய் தேடாத. மரத்து மேல இருக்கிற கனிகள் என்னை எல்லாரும் பார்க்கும்படியாக நான் எல்லாருக்கும் முன்பாக மேல ஒரு இடத்துல இருக்கிறோம் நினைச்சு மேல இருக்கிறோம் அந்த கனி. ஆனா கர்த்தருக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற கனி எங்க தெரியுமா இருக்கும்? மேல பார்க்காத, கீழே உன் கால் கிட்ட பாரு. அது விழுந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கும். அது தாழ்மையை குறிக்கிறது. காலு கிட்ட இருக்கிற கனி. அது படிப்பை என்னை எண்ணி பார்க்காது. நான் நிறைய படிச்சிருக்கிறேன் எண்ணி பார்க்காது. நான் நிறைய சம்பாதிக்கிறேன் எண்ணி பார்க்காது. நான் இவ்வளவு அன்னது சொல்ல எண்ணி பார்க்காது. அந்த கனி எங்க இருக்கணும்? உன் கால் கிட்ட இருக்கும். அதை பொறுக்கி கூடையில போடு. கர்த்தருக்கு பயன்படுகிற கனிகள், கர்த்தருக்காக தன்னை நசுக்கவும் ஒப்பு கொடுக்கிற கனிகள் சீனியாரிட்டி லிஸ்ட்ல இருக்காது. சீனியாரிட்டி லிஸ்ட்ல இருக்காது. செருப்பு கிட்டதான் இருக்கும். உன் காலை வைத்து நீ நடந்து போகிற அந்த நடைபாதையிலே காணலாம் கர்த்தருக்காக உண்மையாய் தன்னை ஒப்பு கொடுக்க, நசுக்க ஒப்பு கொடுக்கிற கனிகளை. இதுல இன்னொரு கனி இருக்கு. கெட்டு போன கனிக்கு கூட என்ன தெரியுமா பண்ணும்? நானும் விட்டு கொடுக்குறேன் கீழே விழுந்துடும். நானும் விட்டு கொடுக்குறேன் கீழே விழும். ஆனா அது கெட்டு போச்சுன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? இந்த நல்ல கனிகள் நசுக்கப்படும் பொழுது தண்ணில் உள்ள இருக்கிற நல்ல எண்ணெயை வெளியே கொடுக்கும். கெட்டு போன கனி என்ன தெரியுமா பண்ணும்? ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, நாலா பக்கமும் நசுக்கி பிழியப்படும் போது உள்ளிருந்து பிதுங்கி எடுத்த நாற்றம் கொடுக்கிற காரியங்கள் வெளிப்படும். சாபம் வரும் வெளியில. வாயை திறந்து பேசும்போது நன்மையானதை பேச வேண்டிய வாய், நீ இயேசுவை காண்பிக்கிற ஒரு சரீரமானா ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற இந்த இயேசுவை நீ தடுத்திருக்கும் பொழுது, நீ நசுக்கப்படும் போது என்ன வெளியே வருது? நாற்றம் எடுத்த காரியங்கள் உனக்கிட்ட இருந்து வெளியே வந்தா அப்ப உனக்குள்ள என்ன இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நல்லா இருக்கும் போது சிரிக்கலாம், நல்லா இருக்கும் போது எல்லாருக்கூடையும் ஜெபமணி பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி அந்நிய பாஷையில பேசி நல்லவா மாதிரி நடுக்கலாம். ஆனா நீ நசுக்கப்படும் போது உனக்குள்ள இருந்து என்ன வருது? ஒளிவ எண்ணெய் வருதா? இல்ல நாற்றம் எடுக்கும் கெட்ட எண்ணெய் வருதா? சாபங்களும் அசுத்தமான சொற்களும், மற்றவங்களை நிந்திக்கிறதும், மற்றவங்களை சாபமிடுற வார்த்தையை வாயில வருதா? இதுதான் கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிற காரியமா? இதுதான் உனக்காக தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து கசக்கி பிழிந்து உனக்காய் மரித்த இயேசுவுக்கு செய்யற காரியம்? நீ நசுக்கப்படும் போது வாயிலிருந்து வருகிற தீய வார்த்தைகளா? இயேசு கிறிஸ்து சொன்னாரு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உன் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வருதா? அவன் என்ன ஒரு வார்த்தை இப்படி சொல்லிட்டான், அவன் எனக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்துட்டான். ஒரு காரியத்தை செய்ததுக்கு 11 காரியத்தை நம்ம செய்றோம். ஒரு வார்த்தை திட்டா 9 வார்த்தை மறுபடியும் திட்டுறோம். கசக்கி பிழியப்படும் பொழுது உனக்குள்ள இருந்து பரிசுத்தமான எண்ணெய் வெளிப்படுதா? இல்ல அசுத்தம் நாற்றம் எடுத்த காரியங்கள் வெளிப்படுதா? நாற்றம் எடுத்து கெட்டு போன காய தூக்கி வெளியே வீசிட்டு நல்லவைகளை மாத்திரம் கர்த்தருடைய பணிக்காக
ஆலயத்தில் அபிஷேகம் தைலம் செய்யப்படுவதற்கும், ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு ஏற்றப்படுவதற்கும் உங்களை அவர் பரிசுத்த அபிஷேக தைலமாக மாற்றுவார். அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். இந்த மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுவது ஊழியம் இல்ல. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்றோமா? கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்றோம். அந்த மேடையில் வந்து ஏசப்பா இதை செஞ்சார் அதை செய்தார் சொல்றோம், அது ஊழியம் அல்ல. சாட்சியாக வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குதா? இங்க சாட்சி சொல்லிட்டு வீட்டுல போய் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்றோம். இயேசுவின் பாடலை மைக்க பிடிச்சி இங்க பாடிட்டு சினிமா பாட்டை வீட்டுல போய் பாடுறோம். சினிமா பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடி அதை ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால போடுறோம். கர்த்தர் தன்னை பரியாசம் பண்ண விடார். இயேசு பார்க்கல நினைக்காதீங்க, எல்லாவற்றையும் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையில் அவர் நீதி செய்கிற தேவன். 3 விதமான காய்களை பார்த்தோம். ஒன்னு கெட்டு நாசமா போனது, அது ஒலிவ எண்ணெய் தராது. இன்னொன்னு கர்த்தருக்கேற்ற எண்ணெயை கசக்கினாலும் நான் நல்ல எண்ணெயை தருவேன் என்று சொல்லி நல்ல கனிகள். மூன்றாவது இன்னும் மெச்சூரே ஆகாத கனிகள். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரோட கூட ஒலிவ மலைக்கு ஜெபம் பண்ணும்படியாக சொல்லுகிறார். அப்படி போறார் ஒலிவ மலைக்கு. இதுவும் கிரஷிங் கணக்கு ஒன்னு இருக்குங்க. 8 3 1 = 12. 8 3 1 = 12. இயேசுவுடைய சீஷர்கள் 8 பேரை வாசப்படியிலே நிறுத்துவார். ஒலிவ இந்த கெத்செமனே தோட்டத்தின் வாசல்ல படிச்சீங்கன்னா தெரியும். 8 பேர் வெளியே வாசப்படியில நிற்பாங்க. 3 பேரை மாத்திரம் கூட்டிட்டு உள்ள போவாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். 8 இன்னும் பதத்துக்கு கனியாத பழங்கள் 8 இன்னும் அந்த இடத்துக்கு ஸ்டேஜுக்கு வரல. வந்தாங்க பின்னாடி, ஆனா இப்போதைக்கு அந்த ஸ்டேஜுக்கு வரல. 3 கனிந்த பழம். அதனால அந்த கனிந்த பழத்தை எவிருவின் வீட்டுக்கு கொண்டு போகும்போதும் பேதுரு, யாக்கோபு, யோவான். மறுரூப மழை மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் மறுரூப மழைக்கு போகும்போதும் பேதுரு, யாக்கோபு, யோவான். பேதுரு தான் ஃபர்ஸ்ட் பிஷப் ஆஃப் தி சர்ச். பேதுரு மேல இந்த கல்லின் மேல் தான் என் சபையை கட்ட போறேன், பாதாளத்தின் வாசல்களை மேறிக்கொள்ளாது. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி பெரிய தரிசனத்தை பேதுரு மேல வச்சிருந்தாரு. அது நல்ல கனிந்து வரும்னு தெரியும் அவருக்கு. தன்னை தானே ஒப்பு கொடுக்கும் தெரியும். பேதுரு. யோவான் மேல பெரிய தரிசனம், முடிவின் காரியங்களை நான் தெரிவிக்க போகிற ஒரு சீஷன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தை முற்றிலுமாய் வெளிப்படுத்தி காண்பித்த யோவானுக்காக அது கனிந்த பழம், அது எனக்காக எல்லாம் செய்யணும். யாக்கோபு முதலாவது கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தான். 3 பேரையும் கனிந்த பழங்கள் கொண்டுட்டு சற்று தூரம், ஏன்னா நான் கசக்கப்படுகிறது போல, என் ஆத்துமா மரணத்துக்கு ஆதுவான வியாகுலப்படுகிறது போல நீங்களும் இந்த காலத்துக்குள்ள கடந்து சொல்லணும்னு கூட்டு போறார். 1 எங்க போச்சுங்க? வீணா போச்சு, கெட்டு போச்சு, உலகத்தோடு போச்சு. இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம், எந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம்? அந்த 1 கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தது, ஆனா இயேசுவோடு கூட வரல. கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தது, இயேசுவோடு கூட வரல. உலகத்தோடு கூட வந்தது, இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படியாக வந்தது. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நம்ம இருக்கோம்? இன்னும் கனியாத கூட்டத்தில் இருக்கிறோமா? இல்ல க்ளோசஸ்ட் கம்பேனியனா, ஏசப்பாவோட
இன்னர் சர்க்கிள்குள்ள இருக்கிற பேதுரு, யாக்கோபு, யோவான போல இருக்கிறோமா? இல்ல உலகத்தோட இருக்கிற, உலகத்தோட ஒட்டி வாழ்ந்த, உலகத்துக்காகவே வாழ்ந்த யூதாச போல இருக்கிறோமா? யூதாஸ் 3 வருடம் இயேசுவோடு கூட இருந்த ஒரு மகன் தான். இயேசு செய்த அற்புதங்களை பார்த்த மகன், இயேசுவோடு கூட சாப்பிட்டவன், இயேசுவோடு கூட சுத்தனவன் தான். ஆனா யோவான் 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்படாமல், அப்படி சொல்லாம, அவன் திருடனாயிருந்த போதும், இயேசுவோடு கூட இருந்த மனிதன், இயேசுவோடு கூட நடந்த ஒரு மனுஷன், இயேசு செய்த அற்புதங்களை பார்த்த மனுஷன் தான். ஆனா எப்படியாப்பட்டவங்க? திருடனா இருந்தபடினால. இன்னைக்கு நம்ம நடக்க எப்படி இருக்குது? சர்ச்சுக்கு வர சகோதரன் சகோதரி தான், பைபிள் வாசிக்கிற சகோதரன் சகோதரி தான், ஜெபிக்கிற சகோதர சகோதரி தான். ஆனா நம்மை குறித்து ஆவியானவர் என்ன சொல்லுவார்? யூதாசுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரு, ஆனா கொஞ்சம் உலகமும் இருக்கட்டும். யோசித்து பாருங்க. யூதாச குறித்து இயேசப்பாக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 25ஆம் வசனம் வாசிக்கலாமே. யூதாச குறித்து இயேசப்பாக்கு முன்னாடியே நல்லா தெரியும். மனுஷர்கள் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. மனுஷன் உள்ளத்தில் இருந்ததை இயேசு அறிந்திருக்கிறார். நம்ம மேல வெளிப்புற தோற்றத்தை, இங்க நிக்கிற என்னுடைய வெளிப்புற தோற்றத்தை எல்லாரும் பார்க்கலாம், பேசலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற சிந்தனைகளை இயேசு அறிந்திருக்கிறார். அவர் omniscient God, he knows everything. அப்ப யூதாசும் தன்னை காட்டி கொடுப்பான் என்று இயேசுவுக்கு நல்லாகவே தெரியும். அப்படி தெரிந்திருந்தோம் கூட வச்சிருந்தார். எல்லாருக்கும் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்த போது யூதாசுக்கும் கொடுத்தார். யூதாசும் அற்புதம் செய்தார். ஏன்னா போனவங்க எல்லாம் அற்புதத்தை செய்துட்டு வந்தாங்க. அற்புதம் எல்லாம் செய்றேன், ஆனா கொஞ்சம் உலகம் இருக்கு உள்ள. ஏசப்பாவோடு கூட நடக்கிறானா கொஞ்சம் உலகம் இருக்குது உள்ள, கொஞ்சம் உலகம் இருக்குது உள்ள. அற்புதங்களை அடையாளங்களையும் பார்க்கிறேன், பேசுறானா கொஞ்சம் உலகம் இருக்குது உள்ள. யூதாஸ் சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் நினைச்சான் கொஞ்சம் தானே இருக்குது, கொஞ்சம் தானே இருக்குது, என்ன ஒன்னும் பெருசா பண்ணிடாது நினைச்சான். ஆனா வேதம் சொல்லுகிறது, லூக்கா 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும். கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல கொஞ்சம் தான் இருக்குதுன்னு யோசிப்போம். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். லூக்கா 22:3 யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் நினைச்சான் கொஞ்சம் தான் உலகத்தை வச்சிருக்கிறேன், கொஞ்சம் தான் உலகத்தை வச்சிருக்கேன், கொஞ்சம் தான் உலகத்தை வச்சிருக்கிறேன். ஆனா ஒரு நாள் வந்தது, மொத்தமா சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். இயேசு ஜெபிக்கிற இடம் அவனுக்கு நல்லா தெரியும், ஆராதிக்கிற இடம் தெரியும். அதனால கரெக்டா அவர் வந்தாரு கெத்செமனேக்கு. முத்தத்தினாலே இயேசுவை ஆராதித்தான். இன்னைக்கு நம்முடைய ஆராதனைகள் யூதாசின் முத்தத்தை போல இருக்கிறதா? வெளியில பாக்குறவங்களுக்கு இவர் ஏசப்பாவுக்கு முத்தம் கொடுத்தாருங்க, ரொம்ப நல்லவர். இவர் ஏசப்பாவுக்கு முத்தம் கொடுத்து ஆராதித்தாருங்க, ரொம்ப நல்லவர். உலகம் பார்க்க தெரியலாம். ஆனா முத்தத்தினாலே இயேசுவை மறுதலித்த யூதாசுகளை போல ஒரு ஆராதனை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமா? இல்லை, தேவனை உண்மையாக மகிமை பண்ணி கொடுக்கமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த do not be conformed to this world but be transformed. நீ மறுரூபமாக்கப்படுவேன். உலகத்தோடு ஒத்த வேஷம் நமக்கு இல்லை. எங்களுடைய ஒரு அசோசியேஷன் இருக்கு,
டென்டல் அசோசியேஷன் இருக்குது. வருஷத்துக்கு 20 கேடி கட்டணும். எவ்வளோ கடி கட்டணும்? 20 கேடி கட்டணும். கட்டினா வருஷம் முழுவதும் என்ஜாய்மெண்ட் தாங்க. இப்போ எங்கள் அசோசியேஷனில் ஒரு சினிமா பார்க்கணுன்னு நினச்சிட்டாங்கன்னா சினிமா தேட்டரை போய் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் எடுத்து எங்கள் குரூப்பு, எங்கள் அசோசியேஷனில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் அழைப்பு கொடுத்து சாப்பாடோட டின்னரோட பிரம்மாண்டமான சினிமா பார்க்க முடியும். சினிமா பார்க்கணும். கல்ச்சரல்ஸ்லாம் நடக்கும். இந்தி சினிமா தோத்து போயிடும். அந்த அளவுக்கு உடைகளை போட்டு சினிமா பாட்டை போட்டு ஃபுல்லா ஒரே டான்ஸ் தான். ஆயிரக்கணக்கான தினார்களை செலவழிப்பாங்க. அதுல 80% 90% ஏதாவது ஒரு மெடிக்கல் கம்பெனியோ ஏதாவது ஒரு சர்ஜிக்கல் கம்பெனியோட ஸ்பான்சரா இருக்கும். 15,000 கேடி 20,000 கேடினாலும் யாரா ஒரு கம்பெனிக்கார ஸ்பான்சர் பண்ணிட்டு போவான். அதனால பயங்கரமான உணவு பயங்கர நடந்து கொண்டே இருக்கும். வருஷந்தோறும் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மீட்டு, இல்லை இந்த மாதிரி கல்ச்சரல் மீட்டு, சினிமா மீட்டு, அந்த மீட்டு இந்த மீட்டு ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய மகிமைக்காக சொல்றேன், இது வரைக்கும் ஒரு மீட்டு கூட போனதில்லை. இங்க 12 வருஷமா இந்த தேசத்தில் இருக்கு. ஏன்னா அதற்கும் நமக்கும் இத மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. இப்போ என்ன டென்டல்ல சொன்னேன், மெடிக்கல்ல டாக்டர்ஸ் இருக்கு, நர்சஸ் இருக்கு, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம்னு நிறைய இருக்கு. இவங்கெல்லாம் கூட கூடுறாங்க. போடப்படுகிற பாடல்கள் சினிமா பாடல்கள். யோசித்து பாருங்க, சினிமா பாட்டுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இல்ல பிரதர், இதெல்லாம் ஒரு நாங்கெல்லாம் ஒண்ணு கூடி ஒரு யூனிட்டி வளர்க்கிறோம். தேவனை மகிமைப்படுத்தாத எந்த இடத்திலும் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு ஐக்கியம் வேண்டாம். சினிமா பாட்டை போட்டுட்டு உலக பிரகாரமாய் ஆடி கூத்தடிக்கிற கூட்டத்திலும் கிறிஸ்தவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு குடும்பம் அந்த ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு குடும்பத்தை சங்கிக்க நேரிருந்தது. அந்த குடும்பத்தை கேட்டேன். அவன் சொன்னான், ஒரே முறை தாங்க போனேன், வந்து நான் அழுது தேவனிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன். அது எனக்கு உண்டான கூட்டம் இல்லை, தட்ஸ் நாட் ஃபார் மீ. அதுக்கு போயிட்டு வந்து ஆண்டவரே இனிமேல் பட்டு இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் இனிமேல் பட்டு அந்த கூட்டத்துக்கு போக மாட்டேன் ஒப்பு கொடுத்தோம். எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? யூதாசை போல கெட்டு நாசமா போய் கொண்டிருக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? தேவனுடைய வருகை மிகவும் சமீபம். இது ஆடி பாடி குதுகலிக்கிற உலகத்தோடு ஒற்றி போகிற ஒரு நேரம் இல்லை. கொஞ்ச நேரம் இருந்தாலும் தேவனுக்காக ஏதாகிலும் செய்ய முடியாதா என்று சொல்லி தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிற அந்த நல்ல கனிகளாக இருக்க வேண்டிய கூட்டம். உலகத்துக்கு ஒத்த வேணாங்க. ஒரு குழந்தை அழகா ஒரு ஆடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்த, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5வது படிக்கிற குழந்தை, அது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுது, ஏன் ஏசப்பா என்ன கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்க வச்சார் தெரியுமா? வாரம் சர்ச்சுக்கு போறதுக்கா? இல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கா? இல்ல. ஏன் தருமா ஏசப்பா என்ன கிறிஸ்துவ குடும்பத்தில் போல வச்சாரு? நான் கிறிஸ்துவ பத்தி சொல்லணும், நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழணும்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தைக்குள்ள இருக்கிற வந்து அந்த ஒரு வைராக்கியம் கூட அநேக பெரியவங்களுக்குள்ள இல்லை. நாம் கிறிஸ்துவராய் பிறந்தது கிறிஸ்துவை அறிக்கை செய்வதற்காக. நேற்று 2 சகோதரிகள் வந்தாங்க, நிறைய டவுட் அவங்களுக்கு. அண்ணே, நான் சின்ன வயசுல, என் வாலிப வயசுல நான் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன், ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தேன். ஆனா நான் தவறி பின்மாற்றமாய் போயிட்டேனே, நான் போயிட்டதுனால இயேசு என்னை விட்டு போயிடுவாரா? நான் அவரை ஏமாத்திட்டு போயிட்டதுனால இயேசு என்னை விட்டு போயிடுவாரானே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஓசியா 13ஆம் அதிகாரத்தினுடைய
9ஆம் வசனம், இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. நீ என்ன கேடான காரியங்கள் செய்து கொண்டாலும் கவலைப்படாத, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. பேதுரு யோவானுடைய கடைசி அதிகாரத்தில் மீன் பிடிக்க போன மாதிரி போயிட்டோமா? தேவன் நம்ம மேல வைத்திருக்க தரிசனங்களையும், தேவன் நம்ம மேல வைத்திருக்க ஊழியங்களையும் எல்லாவற்றையும் மறந்து விட்டு பழைய வாழ்க்கைக்கு போன்னு சொல்லி பேதுரு கூப்பிட்டாரு பாருங்க. நான் மீன் பிடிக்க போறேன், யார் யாரெல்லாம் என் கூட வர்றதுன்னு. அத மாதிரி போறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? ஏசப்பா அவங்கள முன் குறிச்சிட்டார், நான் விடவே மாட்டார். மீன் பிடிச்சாங்க, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே மாட்டல. மறுபடியும் உயிர்த்தெழுந்த இயேசு இப்போ வந்து கரையில உட்கார்றாரு. அவர் சொன்னபடி அவங்க செய்ததுனால 153 பெரிய மீன்களை வலைய பிடிச்சி போட்ல வச்சுட்டாங்க. இப்ப இயேசு எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? கரையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. சீஷர்கள்லாம் கூப்பிடுறாரு. இப்போ மீன், நீங்களும் நானும் தான் மீன். இப்போ போட்ல 153 பெரிய மீன்கள் இருக்குது. ஏசப்பாவுடைய பக்கத்துல ஒரே ஒரு மீன் இருக்கு இல்லையா? கரையில உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் பக்கத்துல ஒரு மீன் இருக்கு. 153 பெரிய மீன்களுக்கும் ஏசப்பா பக்கத்துல இருந்த இந்த ஒரே மீனுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? இது அக்கினியில இருந்தது. 153 பெரிய மீன்கள் படகுல இருந்ததுதான். ஆனா எந்த மீன் ஏசப்பா கிட்ட இருந்ததோ, கரி நெருப்பு பூட்டப்பட்டு அது மேல அக்கினியில இருந்ததான இந்த மீனை போல ஏசப்பா கிட்ட இருக்கிற மீனாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். அது அக்கினியில் இருக்கிற மீன். அது அவர் உண்பதற்கு ரெடியாக தன்னை ஒப்பு கொடுத்து அக்கினியில இருக்கிற அந்த மீனை போல கர்த்தர் நம்மை மாற்றுவார். We are not like the big fishes. அது வெளியில கப்பல்ல இருக்கிற பெரிய மீன்கள் தான் பார்க்கிறது பெருசா இருக்கும், பயங்கரமா இருக்கும், விசாலமா இருக்கும். ஆனா ஆண்டவரே எனக்கு அது தேவையில்லை. உங்க பக்கத்துல நான் இருக்கும்போது என்னை நீர் அக்கினியாக மாற்றுவீர். கடைசி காலத்துல கர்த்தர் என்னை அக்னியாக மாற்றுங்க ஆண்டவரே. கடைசி காலத்தில் ஆண்டவரே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாய் அநேக பிசாசுனுடைய தந்திரமான ஆவிகளும் ஒரு பக்கம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த கடைசி காலத்துல பிசாசு என்ன காரியம் பண்ணாலும் நான் மறுபடியும் எலியாவின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. தேங்க்யூ ஜீசஸ். ஆகாபின் ரதத்திற்கு முன்பாக ஓடக்கூடிய வல்லமை பெற்றது. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றது. மழையே பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போட வல்லமை பெற்றது அந்த அபிஷேகம். உங்களுக்குள்ளும் எங்களுக்குள்ளும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த கடைசி காலத்துல நிரப்ப சித்தம் கொண்டவராக இருக்கிறார். வாஞ்சையா இப்படி சமூகத்துல நிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறார். பிகாஸ் இது இன்னும் போக்கு சொல்ல நேரம் இல்லை. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. எல்லாமே மடபடவென்று சுருட்டப்படும், எல்லாம் ஒழிந்து போகும். கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை மாத்திரம்தான் இருக்கும். வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவங்க கர்த்தருக்காய் வல்லமையாய் எழும்புவாங்க. நாம் எல்லாம் எழுந்து நின்று ஜெபித்து, ஹல்லேலூயா, thank you Jesus, 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 ஹல்லேலூயா, thank you Lord, thank you Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எங்களை காணப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை காண்கின்றவர்கள் ஆண்டவரே எங்களை அல்ல உம்மை காணட்டும். எங்களுக்குள்ள ஒரு ரிவைவலை கர்த்தர் கொண்டு வாங்க, கொண்டு வாங்க ஆண்டவரே.
மறுபடியுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வறண்ட பூமி எல்லாம் செழிப்பான நிலமாய் மாறட்டும். வறண்ட பூமி எல்லாம் செழிப்பான நிலமாய் மாறட்டும். ஆண்டவரே அப்பா, நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க, அநேகருக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கீங்க அப்பா. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க மாற்ற போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வருகை மிக மிக சமீபம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறதுக்காய் நன்றி செலுத்த ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்துல மூழ்கி கிடக்கிற வாழ்க்கையை தாங்க. உங்க அபிஷேகத்துல எப்போதும் மூழ்கி கிடக்கிற வாழ்க்கையை தாங்க. அதிக நேரம் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற வாழ்க்கையை தாங்க. எப்படி மோசே அதிக நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்ததுனால அவன் முகத்துல ஒரு பிரகாசம் பிரகாசித்தது. யாருனால மோசே கிட்ட கூட முன்னாடி கூட நிக்க முடியல, முகத்தை கூட பார்க்க முடியல. அதே ஒரு பிரகாசம் எங்க முகங்கள்ல தோணும்படி செய்யுங்க. உம்மை பார்த்த நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது வேதத்துல வாசிக்கிறோம். நாங்க கிளைம் பண்ற ஆண்டவரே, எங்க சரீரங்கள் 1 கொரிந்தியர் 3:16 என்படி எங்க சரீரங்கள் பரிசுத்த ஆவியாருடைய ஆலயமா இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியாருடைய ஆலயம். இதுல அசுத்தம் இருக்காது, பாவம் இருக்காது, சாபம் இருக்காது, பலவீனம் இருக்காது, வியாதி இருக்காது, வேதனை இருக்காது, வருத்தம் இருக்காது. இது பரிசுத்த ஆவியாருடைய ஆலயம். அவர் தங்கி தாபரிக்கிற ஆண்டவரே, நீங்க மாற்றுங்க. இதுல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் எல்லாவற்றையும் நிறைவா எங்களுக்குள்ள வைங்க ஆண்டவரே. நீ வருகிற காலங்கள் வல்லமையின் காலங்களாக மாறட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து you will receive power in the name of Jesus Christ. அந்த ஒரு பலத்தை தாங்க ஆண்டவரே. சபையாயமை நோக்கி கேட்கிறோம், சபையாயமை நோக்கி கேட்கிறோம். மீண்டும் ஒரு எழுப்புதலுக்குள்ள எங்களுக்குள்ள நடத்துங்க. ஹல்லேலூயா. எசேக்கியாவின் காலத்துல பூட்டி போட்ட ஆலயத்தின் கதவுகளை எசேக்கியா மறுபடியும் திறந்தான். அவன் சொன்ன வார்த்தை, என் குமாரரே அசதியாயிராதேங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படிக்கு அவர்கள் முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் தூபம் காட்டவும் உங்களை 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 அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். He has chosen you for his ministry. இது அசதியா இருக்கிற நேரம் அல்ல. ஹல்லேலூயா. இன்னொரு எழுப்புதலுக்குள்ள கர்த்தரை அழைத்து கொண்டு போங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெல்லாம் ஆலயத்தின் கதவுகளை சத்துரு பூட்டி இருக்கிறானோ, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் எல்லாம் திறக்கப்படட்டும். உள்ள இருக்க அசுத்தங்கள் எல்லாம் எப்படி எசேக்கியாவின் காலத்துல உள்ள வச்ச எல்லா அசுத்தங்களையும் வெளியே கொண்டு போனது போல, ஹல்லேலூயா, ஆலயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் இயேசுவின் நாமத்திலே வெளியேற கட்டளையிடுகிறோம். ஒரு புதிய ரிவைவல்குள்ளாய் கர்த்தரை அழைத்து செல்லுங்க. புது அபிஷேகத்தினால் நிரப்புங்க. புது நிறைவினால் எங்களை நிரப்புவீராக. எப்போது எங்க சிந்தனை ஆண்டவர் இந்த கெத்செமனே தோட்டமாக இருக்கட்டும். Jesus was not worried about. ஆண்டவர் கிட்ட கேக்குற, ஆண்டவர் இந்த பாத்திரனை விட்டு நீங்க கூடுமானா, இந்த பாத்திரங்களை விட்டு நீங்க கூடுமானான்னு கேக்குறாரு. அவருக்கு பயம் இல்ல. நான் அடிக்கப்பட போறேன், நான் ஒடுக்க, அதுக்காக தான் இறங்கி வந்தார். அவருக்கு பயம் இல்ல. அவர் எத்தனை முறை கேட்டதுக்கு என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா அவ்வளவு முறை மறுபடியும் கேட்கிறாரு? அவர் நமக்காக பாவம் ஆகும்போது ஒரு வினாடி கூட பிரியாத அந்த பிதாவினுடைய பிரசனம் அவர் விட்டு பிரிந்தது. அதை மாத்திரம் ஏசப்பானால தாங்க முடியல. ஆண்டவரே, நான் பாவத்தை ஏத்துக்கிறது பிரச்சனை இல்ல ஆண்டவரே, நான் பாவத்துல ஏத்துக்கிட்டேனா என் மேல எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவு அந்த பிரச்சனம் கட்டாயிருமேப்பா, அந்த கொஞ்ச நேரம் கூட அது கட்டாவ வேணாம் ஆண்டவன் சொல்லி, அப்பா இது ஒண்ணு மாத்திரம் என்ன ஒடுக்குறேன்னு சொல்லி கண்ணீர் விட்டார். அவை ஆண்டவராயிருந்தும் சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாற்றின தேவன். எல்லாம் சொல்ல, ஆண்டவரே, நாங்கள் இந்த வேளையில தரை மட்டுமா எங்களை தாழ்த்துகிறோம், தரை மட்டுமா எங்களை தாழ்த்துகிறோம். எங்க படிப்பு இல்ல, எங்க பதவி இல்ல, எங்க காசு இல்ல ஆண்டவரே, முற்றிலுமாய் என்னை உம்மை போல மாத்துங்க. பிலிப்பியர் சொல்ல, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்கிற கடவுளே, ஆண்டவரே உம்முடைய சிந்தனை எங்களுக்குள்ள இருக்கட்டும். எங்களை யாருனா துப்பினாலும் சரி, எங்களை யாருனா ஏளனமா பேசினாலும் சரி, ஹல்லேலூயா, இயேசப்பா எப்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒரு தெய்வ தன்மையை காண்பித்தீரோ, ஒரு தாழ்மையை காண்பித்தீரோ, அதே சிந்தனை எங்களுக்குள்ள வரட்டும். ஊழியம்னா வேலைக்காரன் தான். அவர் ராஜாதி ராஜாவா இருந்தார். ஒரு சீலையை தன் இடுப்பிலே கட்டிக்கொண்டு எல்லார் காலையும் கழுவிட வேலைக்காரனை போல மாறினார்.
கர்த்தருக்கான ஊழியம் சிம்மாசனத்துல உட்காரதில்ல, ஊழியக்காரன் வேலைக்காரன். இந்த சிந்தனையோடு தேவ சமூகத்தில் அவர் ஊழியத்துக்காக வருவோம். நான் இங்க நிக்கணும், நான் அங்க நிக்கணும், நான் இந்த இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும், இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு வேணாம். கர்த்தர் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது நம்ம நினைக்கிறத காத்திலும் பெரிய இடத்துல கொண்டு போய், பெரிய மேன்மையில கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைப்பாரு. அந்த ஒரு வாழ்க்கை, ஒரு தாழ்மைகளுக்குள்ள தாங்கண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை கழி சுத்திக்கிறீங்க. நம்முடைய ஊழியத்துக்காக எங்களை எடுத்து பயன்படுத்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்படி நாம மாத்திரம் மையப்பட்டோம். ஏசப்பாவின் நாமத்துல ஆமென்.